அன்பு மாணவர்களுக்கு டேவிட் அன்போட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அந்த இஃபோட இந்த ரெண்டாவது வேரியேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இஃபோட ஃபேமிலியே முடிஞ்சுது. ஓகே, நம்ம நார்மலாகவே அந்த இஃப்பில் வர ஃபஸ்ட்டு அந்த 3 ஃபார்மெட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதோடு நிறுத்திடுவோம். அதான் நம்ம பண்ணுற தப்பு. நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் இஃப்பில் வர எல்லாத்தையும் கவர் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. ஏன்னா இஃப்க்கு நிறைய யூசேஜ் இருக்குது. இஃப் வந்து அந்த 3 ஃபார்மெட்டில் கிளாஸில் மட்டும் யூஸ் பண்ணுறதை தவிர மீதி இடத்துலையும் யூஸ் பண்ணணும். அப்படி அது என்னென்ன வார்த்தைகளாக இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட், இதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அண்டு நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை சார்ந்தவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? இவர்களைத்தான் நாம் இன்று படிக்கப் போகிறோம். யார் யார் அப்படின்னா இஃப் நாட்டு, இஃப் நாட் ஃபார், வாட் இஃப், ஆஸ் இஃப். நம்ம டெய்லியுமே எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதைத்தான் யூஸ் பண்ணுறோமா, இதைத்தான் யூஸ் பண்ணணுமான்னு தெரியாமல் இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். உங்களை இனி யாராலும் கையிலே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களோட லாங்குவேஜ் நீங்கள் தமிழ் நினைக்கிறதுல இங்கிலீஷ் ஈஸியாக பேசிட்டு போயிடுவீங்க. எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். இப்போது இஃப்னா இருந்தாலும் நமக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு நாட்டை மட்டும் போடுறோம். என்னென்னா இஃப் நாட், இல்லாவிட்டால். இஃப் நாட் இல்லாவிட்டால் அந்த மீனிங்லேயே தான் வரும். சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் நாட் நவ் தென் வென். இது அடிக்கடி நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம். இப்போது இல்லாவிட்டால் பிறகு எப்போது, அதான் அதோட மீனிங். இஃப் நாட் நவ் தென் வென். இதைத்தான் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா பாட்டாகவே பாடியிருப்பார். இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அது இந்த சென்டென்ஸை வச்சு தான். இஃப் நாட் நவ் தென் வென். இப்போ இல்லாட்டி, இங்கே இல்லாவிட்டால்னு போட்டிருக்கேன், ஆனால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி சொல்லிக்கணும், இல்லாட்டி. அதுதான் கரெக்ட். ஓகே, இப்போ இல்லாட்டி எப்போ, அதான் மீனிங். இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அதுக்கு இதை யூஸ் பண்ணுங்கள். இஃப் நாட் நவ் தென் வென். ஓகே, அப்புறங்க சும்மா இங்கிலீஷில் பேசும்போது அந்த இங்கிலீஷ்க்கு எமோஷன்ஸ் கொடுத்து பேசுங்க. ஹே ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லும்போது அந்த எமோஷன் வரணும். தமிழில் கேட்கும்போது எப்படா இருக்க, அப்போ நம்ம கேட்கும்போது அந்த எமோஷன் வரும்ல, அதே மாதிரி இங்கிலீஷில் பேசும்போது அந்த எமோஷன் இருக்கணும். ஹே ஹவ் ஆர் யூ, வாட் ஹேப்பன், ஒய் யூ டிடன்ட் கம் எஸ்டர்டே, என்னாச்சு ஏன் நேற்று வரல இப்படின்னு கேட்கணும். ஹே ஹவ் ஆர் யூ, ஒய் யூ டிடன்ட் கம் எஸ்டர்டே, வாட் ஹேப்பன். இப்படி ஒப்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி தான் இருக்குமோ தவிர நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ வென்எவர் யூ ஆர் ஸ்பீக்கிங், ஸ்பீக் வித் எமோஷன்ஸ். எப்பொழுதெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கொஞ்சம் அந்த உணர்ச்சியோட பேசுங்க. ஓகே, இஃப் நாட் நவ் தென் வென். இஃப் நாட் நவ் தென் வென். இப்போ இல்லாட்டி எப்போ, ரைட்? ஷீ வில் கால் மீ, இஃப் நாட் ஐ வில் கால் ஹர். ஷீ வில் கால் மீ, இஃப் நாட். இப்போ நல்லா கவனிக்கணும். நீங்கள் ரிட்டன் எழுதும்போது புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சென்டென்ஸ் எழுதியாச்சு, எழுதுனதுக்கப்புறம் இஃப் நாட்டை போடுறீங்க, இடையில போடுறீங்க. ஓகே, 2 சென்டென்ஸ்க்கு நடுவில் வருது. போட்டதுக்கப்புறம் இஃப் நாட்டுக்கு அடுத்து தான் கம்மா வரணும். அதான் கரெக்ட். இந்த கம்மா நீங்கள் போடலைன்னா மீனிங் தப்பாக வரும். ஓகே, அது இதுக்கு ரிட்டனுக்கு. பேசும்போது நார்மலாக பேசிட்டு போயிடலாம். பேசும்போது கம்மா செமிகாலன்லாம் நம்ம போட்டே இருக்க போகிறோம், வராது. ஷீ வில் கால் மீ, இஃப் நாட் ஐ வில் கால் ஹர். என்ன சொல்கிறான்? ஷீ வில் கால் மீ, அவள் என்னை கூப்பிடுவா. இஃப் நாட் இல்லாட்டி ஐ வில் கால் ஹர், நானே அவளை கூப்பிட்டுருவேன். இதுக்கு எதுக்கடா வெள்ளையஞ்சோலை மலையணும், ரைட்? அவன் அழைப்பால், இல்லாவிட்டால். சொல்லும்போது பாருங்கள் அப்படியே கெத்தாக சொல்கிறாரு. ஷீ வில் கால் மீ, அவன் என்னை கூப்பிடுவா. இஃப் நாட் ஐ வில் கால் ஹர், இல்லாட்டி நான் அவளுக்கு கூப்பிடுவேன். ஓகே, நல்லா கவனிக்கணும். இந்த இஃப் நாட்டுக்கு முன்னாடி வர சென்டென்ஸ் பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஓகே, இங்கே வந்து நெகட்டிவ் போட்டு விட்றாதீங்க. இங்கே வந்து வில் நாட்டு, ஷீஸ் நாட் அந்த மாதிரி போட்டுற வேண்டாம். ஓகே, இங்கே பாசிட்டிவாக இருக்கணும். இந்த பக்கம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து. ஓகே, ஏன்னா இங்கே வந்து அவள் என்னை அழைப்பால், இல்லாவிட்டால் நான் அவளை அழைப்பேன்னு சொல்லிட்டேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா வில் நாட்டுன்னு போடுறேன். ஷீ வில் கால் மீ, அவள் என்னை கூப்பிடுவாள். இல்லாவிட்டால் ஐ ஒன்ட் கால் ஹர், இல்லாட்டி நான் அவளை கூப்பிட மாட்டேன். ஷீ வில் கால் மீ, அவனை கூப்பிடுவா, இல்லாட்டி நான் கூப்பிட மாட்டேன். மீனிங் வருது பார்த்தீங்களா? அது இங்கே நாட்டு போட்டிங்கன்னா மீனிங் வராது. ரைட்? அடுத்து ஐ வில் ஆக்ட் ஒன்லி ஆஸ் அ ஹீரோ. நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன். நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன். இஃப் நாட் இல்லாட்டி ஐ வில் நெவர் ஆக்ட், நடிக்கவே மாட்டேன். ஆனால் ஹீரோ தான், இல்லாட்டி சும்மாவது வீட்டில் இருக்கணும் தவிர நடிக்கவே மாட்டேன். புரியுதுங்களா எப்படி இஃப் நாட்டை யூஸ் பண்ணுன்ட்டு? இதை நீங்கள் நார்மலாக அந்த இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்களா, அதில் கூட யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டடி லெட் ஹிம் ஸ்டடி. ஓகே, இஃப் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டடி லெட் ஹிம் ஸ்டடி. அவனுக்கு படிக்கணும்னா படிக்கட்டும், அவனுக்கு படிக்கணும்னா படிக்கட்டும். இஃப் நாட் இல்லாட்டி லெட் ஹிம் கோ ஃபார் அ ஜாப், வேலைக்கு போகட்டும்.
லெட் him கோ ஃபார் அ ஜாப், வேலைக்கு போட்டும். புரியுதுங்களா? இந்த இஃப் நாட்டை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்து கரெக்டாக கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த இஃப் நாட்டெல்லாம். ஓகே, அடுத்து போயிடலாங்களா? இஃப் நாட் அப்படின்னா இல்லாவிட்டால். இந்த இஃப் நாட்டை தொடர்ந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபாரையும் ஒரு நவுன் மட்டும் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா அந்த நவுன் இல்லாவிட்டால் மீனிங்கில் வந்துடும். ஓகே, இஃப் நாட் ஃபார் யூ, நீ இல்லாவிட்டால் என்ன ஆகுனே தெரியாது, அப்போல்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு தான் பாருங்கள். இஃப் நாட் ஃபார் யுவர் ஹெல்ப், உன்னோட ஹெல்ப் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா, கடவுளே, ஐ வுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட். வுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் ஞாபகம் இருக்கா? வுட் ஹாவ் கம்ப்ளீட்டட், வுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் நம்ம படிச்சிருக்கோம். ஐ வுட் ஹாவ் கம்ப்ளீட்டட், நான் முடிச்சிருந்திருப்பேன். ஐ வுட் ஹாவ் நாட் கம்ப்ளீட்டட், நான் முடிச்சிருக்க மாட்டேன். என்ன முடிச்சிருக்க மாட்டேன்? மை ப்ராஜெக்ட் ஆன் டைம். ஐ வுட் ஹாவ் நாட் கம்ப்ளீட்டட் மை ப்ராஜெக்ட் ஆன் டைம். என்னுடைய வேலையை சரியான நேரத்தில் நான் முடித்திருக்க மாட்டேன். எப்போ? நீ மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா, உன்னுடைய உதவி மட்டும் இல்லாதிருந்திருந்தால் நான் என்னோட வேலையை சரியான நேரத்தில் முடித்திருக்க மாட்டேன். ஃபாஸ்ட்டாக சொல்லி பழகணும். இஃப் நாட் ஃபார் யுவர் ஹெல்ப், ஐ வுட் ஹாவ் நாட் கம்ப்ளீட்டட் மை ப்ராஜெக்ட் ஆன் டைம். ப்ராஜெக்ட் பதிலாக டாஸ்க்னு சொல்லலாம், ஒர்க்குன்னு சொல்லலாம், நீங்கள் எப்படி வேணால் போட்டு பேசிக்கோங்க. ரைட். இஃப் நாட் ஃபார் ரெயின், இஃப் நாட் ஃபார் ரெயின், நல்லா கவனிக்கணுங்க. இது ஆல்ரெடி முடிஞ்சிருச்ச ஒரு விஷயம். அப்போ சொல்கிறதுனால இங்கே நம்ம வுட் ஹாவ் நாட்லாம் போட்டு சொல்கிறோம். ஓகே, ஏன்னா இந்த இஃப் நாட் ஃபார் இருக்குல்ல, இது எங்கே வேணால் எந்த டென்ஸுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இஃப் நாட் ஃபார் ரெயின், மழை மட்டும் வராமல் இருந்திருந்தா, வி வுட் ஹாவ் கான் டு த பீச். வந்துருச்சா நம்மளோட ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்? வி வுட் ஹாவ் கான் டு த பீச். இஃப் நாட் ஃபார் ரெயின், வி வுட் ஹாவ் கான் டு த பீச். மழை மட்டும் வராமல் இருந்திருந்தால் நாங்கள் கடற்கரைக்கு போயிருந்திருப்போம். நாங்கள் கடற்கரைக்கு போயிருந்திருப்போம். புரியுதுங்களா? நீங்கள் அங்கே என்ன வேணால் மாற்றிக்கோங்க. வி வுட் ஹாவ் கான் டு த மார்க்கெட், வி வுட் ஹாவ் கான் டு த ரெஸ்டாரண்ட், வி வுட் ஹாவ் கான் டு த மூவி, வி வுட் ஹாவ் விசிட்டட் ஹிஸ் ஹவுஸ். நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருந்திருப்போம். எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இஃப் நாட் ஃபார் ஹர், ஐ வில் நெவர் மேரி. சொல்லுவானுங்க, அவன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், அவன் தான் முதல்ல கல்யாணம் பண்ணுவான். சொல்லுவாங்கள்ல ஒரு சில சமயங்களில், ஐயோ என்னால் கல்யாணமே பண்ணிக்க முடியாது, அவன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இஃப் நாட் ஃபார் ஹர், அவன் இல்லாட்டி எனக்கு கல்யாணமே வேண்டாம், சேர்றா விட்றா டே, இப்போ பேசி தொலைகிறோம் அந்த வீட்டில் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? பேரண்ட்ஸும் ஒரு கட்டத்துக்கு கீழே வந்துடுவாங்க, இறங்கி வந்துடுவாங்க. அந்த சென்டென்ஸுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இஃப் நாட் ஃபார் ஹர், ஐ வில் நெவர் மேரி. அவள் இல்லாட்டி நான் திருமணமே செஞ்சு கொள்ள மாட்டேன். லைஃப் லாங் பேச்சுலர். ஐ எம் ரெடி டு பி லைஃப் லாங் பேச்சுலர். நான் காலபுலாக கட்ட பிரம்மச்சாரியாக இருக்கிறதுக்கே தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லுவானுங்கள, அதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும். இஃப் நாட் ஃபார் ஹர், அவள் மட்டும் இல்லாவிட்டால், ஐ வில் நெவர் மேரி. ஐ வில் நெவர் மேரி. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் நாட் ஃபார் ஹர், அவள் மட்டும் இல்லாவிட்டால், ஐ வுட் ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க். நான் இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டேன். இஃப் நாட் ஃபார் ஹர், ஐ வுட் ஹவ் நாட் கிளியர் த எக்ஸாம். அவள் இல்லாட்டி நான் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்துருக்க மாட்டேன். புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் இதை மட்டும் வச்சுக்கிட்டு சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், மீதி இருக்கிறத சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, அவள் மட்டும் இல்லாமல் இருந்தால். அதுவும் நல்லா கவனிக்கணும். ஒரு சிலர் வித்தவுட் போட்டு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க, வித்தவுட் ஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இஃப் நாட் ஃபார் ஹர்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த பெண் தான் அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனில் ஒரு பயங்கரமான க்ரூஷியல் ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இஃப் நாட் ஃபார் மை பேரண்ட்ஸ், ஐ வுட் ஹவ் நாட் ஸ்டூட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. எங்கள் அப்பா அம்மா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் முன்னாடி இப்போ நான் நின்று இருக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் ஒரு க்ரூஷியலான ஒரு முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணது யார்? என்னோடய பேரண்ட்ஸ். புரியுதுங்களா? ஸோ ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியமாக கொடுக்குறோம், அவங்க மட்டும் என் வாழ்க்கை இருந்திருந்தாங்கன்னா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு அழுத்தத்தோட. அதுக்கு தான் நம்ம இஃப் நாட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, கரெக்டாக மைண்டில் இந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து போயிடலாமா? அடுத்து நம்ம இந்த ஆசிஃப் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த ஆசிஃப் நினச்சாலே எனக்கு உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணணும்னு தோணுது, சொல்கிறேன் சரிங்களா? பாருங்கள். He speaks as if he doesn't do anything. He speaks as if he doesn't do anything. அதாவது ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறேன் பார்த்தியா அப்படி சொல்லுவல. என்னடா மச்சான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்க பார்த்தியா, எப்பட்றா அப்படின்னு சொல்லுவல. அதுதான் இந்த ஆசிஃப். அதை போல் ஓகே, இந்த மாதிரி இடத்துல மட்டும், அதாவது இது ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வரணும் பின்னாடி. ஆசிஃப்க்கு அடுத்து ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வரணும். He doesn't do anything as if he doesn't do anything. He doesn't do anything, அவன் எதுவும் செய்யலை. as if he doesn't do anything, எதையும் செய்யாததை போல் என்ன பண்ணுறான்? he speaks, பேசுகிறான். ஓகே, அவன் எதையுமே செய்யாததை போல், ரிவர்ஸில் தான் வரணும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். அவன் எதையுமே செய்யாததை போல் பேசுகிறான். எதுவுமே செய்யாத மாதிரி பேசுகிறான்டா, பா பின்றான்டா. they pretended as if they were loyal to him. லாயல்னா உண்மையாக இருத்தல். ஓகே, லாயல்னா உண்மையாக இருத்தல். as if they were loyal to him, அவனுக்கு அவர்கள்
உண்மையாக இருந்ததை போல் நடிக்கிறார்கள். பிரிட்டன்னா நடித்தல். நல்லா கவனிக்கணும். ஆக்ட் அப்படின்னா அது வேற. திரைக்கு முன்னாடி மட்டும் நடிக்கிறது ஆக்ட். பிரிட்டன்ட் அப்படின்னா காலம் பூரா இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் ஆளுகிட்ட நல்லவனாட்டவே நடிச்சிட்டு இருக்கிறது. ஓகே, அது ரொம்ப ரொம்ப வெனமஸான ஒரு ஆட்டிடியூட் எதுனா பிரிட்டன்ட். ஆக்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு சார் வரான்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா பையன் அப்படியே சும்மா ஆக்ட் போகிறான், சார் சார் அப்படின்ட்டு. ஆனால் சார் பக்கத்திலே நின்றுட்டு ரொம்ப நல்லவனாட்ட மனசுக்குள்ளே திட்டிட்டு பார்த்தீங்கன்னா நல்லவனாட்டவே நடிச்சுக்கிட்டு இருப்பான். அது வேற. ஆக்டிங் இஸ் டிஃப்ரெண்ட், பிரிட்டண்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். சரி கவனிங்க. அவங்க அவனுக்கு உண்மையாக இருக்கிற மாதிரியே நடிச்சிட்டு இருந்தாங்க. பிரிட்டண்டட் பாஸ்ட் டென்ஸ். அவனுக்கு அவர்கள் உண்மையாக இருந்ததை போல் நடித்தார்கள். பிரிட்டண்டட் நடிக்கிறார்கள் போட்டு நடித்தார்கள். ஓகே, உண்மையாக இருந்த மாதிரி நடித்தாங்க. அவங்ககிட்ட எல்லாருமே நடித்தாங்க உண்மையாக இருந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஷி நாட்ஸ். நாட்ஸ்னால் தலை அசைக்கிறது, தலை ஆட்டுறது. ஓகே, ஷி நாட்ஸ் ஆஸ் இஃப் ஷி அண்டர்ஸ்டுட் எவ்ரி திங். ஷி அண்டர்ஸ்டுட் எவ்ரி திங், அவளுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஆஸ் இஃப், அவளுக்கு எல்லாமே புரிந்ததை போல தலையை ஆட்டுகிறாள். ஓகே, அவள் அனைத்தையும் புரிந்து கொண்டது போல தலையை ஆட்டுகிறது. இதெல்லாம் இந்த சென்டென்ஸ்லாம் பார்க்கும்போது காலேஜில் நாங்கள் லாஸ்ட் டெஸ்கில் உட்காந்துருப்போம். சும்மா சார் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பார். ஒன்றும் புரியாது, அவர் இங்கிலீஷ்லேயே தான் பேசுவார். ஒன்றும் புரியாது. நாங்களும் என்ன பண்ணுவோம், தலையை ஆட்டிக்கிட்டு இருப்போம். திடீர்னு என்ன பண்ணுவார் அப்படின்னா, டே தம்பி, இந்த லாஸ்ட் டெஸ்க்கு சர்ப் சட்டை எந்திரி, இப்போ நான் கடைசியாக சொன்னேன்ல அது என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். மாட்டணும். எவன் மாட்டணும்? அப்படி ஒருத்தனை கூப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் நோட்டு புத்தகத்தை மூடி வச்சுட்டு உட்காந்துக்குவோம். ஏன் தெரியுமா? அவனை போட்டு ஊரை கிளி உலக கிளிப்பாரு. அந்த பீரியட் முடிஞ்சு போயிடும். ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. அது புரிஞ்சதுக்கு மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், தலையாட்டிட்டு இருந்திருப்பல. அதுக்கு தான் இந்த சென்டென்ஸ். ஷி நாட்ஸ் ஆஸ் இஃப் ஷி அண்டர்ஸ்டுட் எவ்ரி திங். இதெல்லாம் நினச்சாலே கிட்டத்தட்ட எனக்கு பழைய ஞாபகங்கள் வருது. கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆச்சுங்க காலேஜ் முடிச்சு. எனக்கே 10 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க படிச்சுட்டு இருக்கலாம், இல்லாட்டி நீங்களும் காலேஜ் முடிச்சிருப்பீங்க. பா, என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங். இந்த வேதனை இருக்கே, ஏன் கேட்குற அப்படின்னு சொல்கிற மாதிரி. ரைட், இது ஆசிப் புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு? அடுத்து இன்னும் ஒன்று தான் இருக்குது, அதை பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம். ஸோ கடைசியாக இந்த வாட் இஃப். இப்போ நம்ம நார்மலாக பேசும்போதே அப்படி நடந்தால் என்னடா செய்கிறது, இப்படியாட்ட என்ன செய்கிறது, வரலன்னு என்ன செய்கிறது, போலன்னு என்ன செய்கிறது, அப்படி நம்ம அந்த என்ன செய்கிறதுல யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு தான் இந்த வாட் இஃப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த வாட் இஃப் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கொஸ்டின் சென்டென்ஸாக தான் வரும். ஓகே, அதனால எல்லாத்துக்குமே கடைசியில் கேள்விக்குறி போட்டு முடிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், வாட் இஃப் தே ஃபயர் அஸ் ஃப்ரம் த ஜாப். இப்போ மச்சான் ஒரு மொபைல் வாங்கலான்னு இருக்கேன்டா இஎம்ஐயில், உங்கள் கிரெடிட் கார்டில் போட்டு கொடு அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனும் ரெடியாக தான் இருக்கான் போட்டு தர்றதுக்கு. ஆனால் நம்ம ப்ரைவேட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறதுனால நம்மளை வேலை விட்டு எப்போ வேணால் தூக்கலாம். அப்போ அவன் திருப்பி கேட்குறான், சரிடா திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன செய்வது? வாட் இஃப் தே ஃபயர் அஸ் ஃப்ரம் த ஜாப், வேலையிலிருந்து நீக்கி விட்டால் என்ன செய்வது? புரியுதுங்களா? வாட் இஃப் தே க்ளோஸ் த கம்பெனி இந்த நெக்ஸ்ட் மந்த், வாட் இஃப் தே க்ளோஸ் த கம்பெனி இந்த நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதமே கம்பெனி மூடிட்டாங்கன்னு என்ன செய்கிறது? ஸோ இந்த மாதிரி எல்லாமே வர இடத்துல வாட் இஃப் போட்டு யூஸ் பண்ணி பழகுங்க. வாட் இஃப் த ஃப்ளைட் வில் டேக் ஆஃப். டேக் ஆஃப்ங்கிற ஒரு ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னா மேலே எழுதல்னு அர்த்தம். டேக் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லுவாங்களே, அப்படியே மேலே அப்படியே பொறுமையாக எழுதுறது. வாட் இஃப் த ஃப்ளைட் வில் டேக் ஆஃப் பிஃபோர் வி ரீச். நாம் செல்வதற்கு முன்பாக விமானம் மேலே எழும்பி பறக்க ஆரம்பித்தால் என்ன செய்வது? வி கேனாட் ரன் அண்ட் கேட்ச் த ஃப்ளைட். வேகமாக ஓடி போய் என்ன பண்ண முடியாது, ஃப்ளைட்டெல்லாம் பிடிக்க முடியாது. நாம் போவதற்கு முன்பே விமானம் பறக்க ஆரம்பித்தால் என்ன செய்வது? அந்த டேஷில் என்ன செய்வதுன்னு போட்டுக்கோங்க. ரைட். வாட் இஃப் மை ஃபாதர் கம்ஸ் ஹியர். மச்சான் வாடா, சும்மா அங்கே போய் நிற்கலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னு கூப்பிட்றான் ஃப்ரெண்டு. நானும் சரி வரேன்னு சொல்லிட்டு போகிறேன். டைமை பார்த்தா அப்பா வீட்டுக்கு வர டைம். டே கம்முன்னு நீ வேற, அப்பா வந்துட்டாருன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம கேட்பல. கரெக்டாக அங்கே போய் நின்றுட்டு இருக்கும்போது வாட் இஃப் மை ஃபாதர் கம்ஸ் ஹியர், எங்கள் அப்பா வந்துட்டு என்னடா பண்ணுறது, கம்முன்னு நான் வரலடா சாமி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். வாட் இஃப் மை ஃபாதர் கம்ஸ் ஹியர், வாட் இஃப் மை மதர் கம்ஸ் ஹியர். ஐயோ ஐ ஒன்ட் கம், நான் வரமாட்டேன்ப்பா, எனது அப்பா இங்கே வந்தால் என்ன செய்வது? வாட் இஃப் மை ஃபாதர் கம்ஸ் வித் ஸ்லிப்பர். அவ்வளோதான். வாட் இஃப் ஹி சேஸ் பாய் இன் ஃபியூச்சர். மச்சான் அவனை நம்பி நீ போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறியே, ஏமா அவனை நம்பி இந்த விஷயத்தில் நீ இறங்குறன்னு சொல்கிறியே. வாட் இஃப் ஹி சேஸ் பாய் இன் ஃபியூச்சர். எதிர்காலத்தில் டாட்டா பாய் சொல்லிட்டு போய்விட்டால் என்ன செய்வது? அவனை நம்பி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அவனை நம்புறீங்களே. ஃப்யூச்சரில் டாட்டா பாய் சொல்லிட்டு போகிறக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படி போயிட்டு என்ன பண்ணுவீங்க? வாட் இஃப் ஹி சேஸ் பாய் இன் ஃபியூச்சர். எதிர்காலத்தில் டாட்டா பாய் சொல்லிட்டு போய்விட்டால் என்ன ஆவது, என்ன செய்வது? புரிஞ்சுங்களாங்க? இந்த இஃப்பு எல்லா இடத்துலையும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த இஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இஃப் எந்த அளவுக்கு முக்கியமோ அதற்கு ஈக்குவல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது எல்லாத்தையுமே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாமே கனெக்டிவ்ஸ்.
அது கூட 2 மெயின் சென்டென்ஸ் கூட வந்து கனெக்ட் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் நடுவுல போட்டு 2 சென்டென்ஸுகள இணைக்கிற மாரி ஒரு பாலமா என்ன பண்றோம்னா, அத நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஹோம்வொர்க் என்னன்னு பார்த்துரலாமா? இந்த சப்ஜெக்ட்டுக்கான ஹோம்வொர்க் என்ன அப்டின்னா, நல்லவனைப் போல நடிப்பான். நல்லவனைப் போல நடிப்பான். சொன்னதுமே உங்களுக்கு நல்லா வந்துரணும் அந்த ஞாபகம். நல்லா பேசுவான் மேடம், வாழைப்பழம் மாரி பேசுவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த இது நம்ம ஆல்ரெடி சொல்லிக் குடுத்துட்டோம் இதுல. அந்த கூட மேட்ச் பண்ணி நீங்க ட்ரை பண்ணணும். ஓகே. இதுல நீங்க சில பேர் கேட்கலாம். அப்ப நல்லா பேசுறேன், வாழைப்பழம் மாரி பேசுறேன். நீங்க இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? He speaks as if honey drops from the honeycomb. He speaks as if honey drops from the honeycomb. இப்படி தான் சொல்லணும். அத விட்டு போட்டு he speaks as if bananaன்னு சொன்னீங்கன்னா தப்பு. ஓகே. அது கரெக்ட்டா வராது. ரைட். கவனிங்க. நல்லவன போல நடிப்பான். நல்லவன போல நடிப்பான். இல்லாட்டி அவனுக்கு பணம் கிடைக்காது. ஓகே. நல்லா கவனிக்கணும். இதில் ஆஸ் இஃப் வந்திருக்கு, இஃப் நாட் வந்திருக்கு. கரெக்டாக எங்கே யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணி இதுக்கான சரியான ஆங்கில வாக்கியத்தை கமெண்ட்டில் போட்டுருங்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு இதை ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு. தொடர்ந்து என்னோட பயணிங்கள். தேங்க்யூ.